ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு samayaldelight. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாசிப்பருப்பு வச்சு ரொம்பவே புதுமையான முறையில் அல்வா எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் samayaldelight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாசிப்பருப்பு அல்வா செய்கிறதுக்காக நான் 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு லேசாக வறுத்து விட்டுருங்க. பாசிப்பருப்போடைய கலர் மாறிடக்கூடாது. வறுக்கும் போது லைட்டாக ஒரு வாடை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா குக்கர்லேயே 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வைக்கணும். 200 கிராம் பாசிப்பருப்புக்கு நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கூடுதலாக 1 கிளாஸ் கூட சேர்த்துக்கோங்க. 2 விசில் வர வச்சிங்கன்னா போதும். பருப்பு நல்லாவே குழஞ்சி வந்துடும். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் வந்ததுக்கப்புறமே ஓப்பன் பண்ணக்கூடாது. உடனே 10 நிமிஷம் விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ விசில் வந்துருச்சு. இது 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாசிப்பருப்பு அல்வா செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாசிப்பருப்பு 2 விசிலே நல்லா மசிஞ்சிருச்சு. கரண்டி போட்டதுமே எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த பாசிப்பருப்பை இப்போ நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் எந்த பாத்திரத்தில் அல்வா செய்ய போகிறீங்களோ அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அல்வா செய்யும்போது நீங்கள் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதே பாத்திரத்தில் அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு அல்வா செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யலாம். பாசிப்பருப்பு அல்வா 200 கிராம் பாசிப்பருப்பு, 300 கிராம் சுகரும் 50லேருந்து 100 மில்லி அளவுக்கு நீங்கள் நெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த நெய் கூடவே பாசிப்பருப்பை நான் சேர்த்துடுறேன். வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இது கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் பாலும் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்க்க போகிறேன். நீங்கள் பால் பவுட்ரு இல்லைன்னா கூடுதலாக இன்னும் 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. கெட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க. அப்படி பாசிப்பருப்பு கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் பாலையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா நைஸாக வந்துடும். கெட்டிகள் எதுவுமே இல்லாமல் அல்வா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ 1 கிளாஸ் பால் கூட இந்த பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு. இது கூடவே 200 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து கொடுங்க. இந்த அல்வா பண்ணும்போது நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே பண்ணுங்கள். அப்போ தான் கெட்டியாக எதுவுமே வராமல் நல்லா வரும் அல்வா. இதுக்கப்புறமா பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பால் பவுடர் இல்லைன்னா 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் இன்னும் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ பால் பவுடரை சேர்த்துட்டு நல்லாவே கலந்து கொடுத்துடலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம கலக்க போகிறோம். நெய் அதிகம் தேவைப்படாது இந்த அல்வாவுக்கு. இதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அப்பப்போ நெய் சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் எடுத்து வச்சுருக்க எல்லா நெய்யும் சேர்க்கக்கூடாது. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இந்த அல்வா நல்லாவே வரும். இதுக்கப்புறமா 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சக்கரையும் ஒயிட் சுகரும் நம்ம சேர்த்து இந்த ஸ்வீட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா. நீங்கள் முழுவதுமே நாட்டு சக்கரை சேர்த்து கூட பண்ணலாம். இந்த அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாடைக்காக. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கைவிடாமல். இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டே நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு கரெக்டாக 30 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். இடையில இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டே நீங்கள் கலந்து கொடுக்கும்போது அல்வா அடிப்பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வரும். பாசிப்பருப்பில் செஞ்ச அல்வா தான் சீக்கிரம் கெட்டு போகும்லாம் நினைக்காதீங்க. 1 வாரம் ஆனாலும் 10 நாள் ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டாது. ரொம்பவே அருமையாக இருக்கும் பழசாக ஆக. இப்போ அல்வா நல்லாவே திரண்டு வந்துருச்சு பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக திரண்டு வந்துருச்சு. இது கூடவே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே தான் நீங்கள் இந்த அல்வா பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதுக்கப்புறமா முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்க போகிறோம். பாசிப்பருப்போடைய அல்வா கலரே நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையான பாசிப்பருப்பு அல்வா ரெடியாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக எப்படி பாசிப்பருப்பு அல்வா செய்கிறேன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு உங்கள் வீட்டில் இந்த பாசிப்பருப்பு அல்வாவை செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் samayaldelight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.